லட்சுமி, என்ன தூரமா? தூரமெல்லாம் இல்ல, கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாரேன். நீங்க என்ன வாசல்ல உட்காந்துட்டீங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலட்டி. என் நேரமும் பொழுதன்னைக்கு 4 சவத்தை பார்த்துக்கிட்டே சும்மா உட்காந்த மாதிரி இருக்கு. அதான் வெளியே உட்காந்து போற ஆட்களை வேடிக்கை பார்க்கலாம்ல, அதுக்கு தான் வாசல்ல வந்து உட்காந்து கிடக்கேன். சரி சரி, வீட்டுக்குள்ள இருந்தா வெக்கையா தானே இருக்கும், நல்ல வெளியே காத்தோட்டமா உட்காரலாம்ல. ஆமாட்டி. நீங்க உங்க புது வீட்டுல போய் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க கிடைக்கீங்க? அது என் வீடு கிடையாது, அது என் மருமவ வீடு. அவங்களாம் வந்த பிறகு வேணா கூப்பிட்டா போய் இருக்கலாம். நான் போய் அந்த வீட்டில் எப்படி கிடக்க முடியும்? அப்படி ஏன் நினைக்கீங்க? அது உங்க வீடு தானே, நீங்க போய் இருக்க வேண்டியதானே. ஐயோ, சம்மந்தி வீட்டிலலாம் போய் இருக்கக்கூடாதுமா. நான் அங்கெல்லாம் கிடக்க மாட்டேன். பிள்ளைகளை கூப்பிட்டாங்கன்னா போய் பார்ப்பேன், ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு இங்கே வந்துடுவேன். இதுதான் என் வீடு, நான் இங்கே தான் கிடப்பேன். நீங்க சொல்றது சரிதான், சம்மந்தி வீட்டில் போய் கிடக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அது பிரச்சனை தான். ஆமா லட்சுமி, வைத்து கஞ்சியை குடிச்சாலும் நம்ம வீட்டில் கிடந்து குடிக்கணும், அப்பந்தான் கௌரவமா இருக்கும். ஆமா செல்லத்தையக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். சரி, பிள்ளைகள் ஃபோன் போட்டாங்களா? எப்படி இருக்காங்களா? ஃபோன் அடிச்சாமட்டி, நேற்று ராத்திரி என் மாமன் ஃபோன் போட்டான். அவங்க இன்னும் 2-3 நாளில் கிளம்பிடுவாங்களாம். வெளிநாட்டுக்கு போறேன், 1 மாசம் இருக்க போறேன்னாங்க. 1 மாசம் ஆயிட்டா? ஆமா, 1 மாசம் முடிய போதில்ல. 4 சீக்கிரம் ஓடிடுதுன்னு நம்மளுக்கு தான் ஒரு கிழமையும் தெரிய மாட்டேக்கி. அதான் சொன்னான், இன்னும் 2-3 நாளில் கிளம்பிடுவேம்மா, நேரம் நாங்கள் வீட்டுக்கு தான் வாரோம்னா. பம்பாய்க்கு போலையாம்மா, இங்கேயே வராங்களா? அப்படி தம்பிட்டி சொன்னா, என்ன செய்ய போறானோ தெரியல. சரி, வரட்டும் வரட்டும். சரி, நான் கிளம்பட்டா? ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? எல்லாம் உண்மைதான். எனக்கு இப்ப நேரம் இல்லை, நான் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணி கொண்டுட்டு ஓடணும். காட்டுக்குள்ள கிடக்காளே, அவளை பார்த்து கவனமா இருக்க சொல்லுன்னு. சரிக்கா, நான் போய் சொல்லுதேன். சரிட்டி, நீ போயிட்டு வா. நான் தான் பொழுது போகாம வாசல்ல உட்காந்து கிடக்கேன். நீ வேலையை போட்டுட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்க. நீ போ, நீ போய் வேலையை பாரு. சரி, நான் போயிட்டு வரேன். நான் பெறவாட்டி வரேன்னு, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. சரிட்டி, போயிட்டு வா. கொஞ்ச நேரம் இவளை வச்சு கதையை ஓட்டியாச்சு, அடுத்து வேற யாராவது வருவாங்க. மங்கம்மா, மங்கம்மா, வீட்டில் இருக்கியா? கனகா, வாட்டி வா. வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, என்ன திடீர்னு வந்திருக்க? வா உட்காரு. என்னட்டி இப்படி ஆயிட்டு? உன் மருமவக்காரி வீட்டை விட்டு போயிட்டாலாம்ல? ஆமா கனகா, அந்த கொடுமையை ஏன் கேட்க? ஏன் அவன் தான் விரட்டி விட்டுட்டான். கேள்விப்பட்ட மட்டி, என் மருமவக்காரி அங்கதான் இருக்காளாம்ல, போன் அடிச்சு சொன்னா. நானும் காட்டுக்குள்ளதான் இருந்தேன் கனகா. காலையில பள்ளிக்கூடத்துக்கு பேராண்டி அனுப்பணும்ல, அதனாலதான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போகணும். இப்படியே காட்டுக்கு வீட்டுக்கு அலையவாம்மா? என்ன செய்ய, இந்த பாவி பையன் அவளை போய் கூப்பிட மாட்டேக்கான். அவன் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு அலையுதான் போல. உன் மருமவக்காரி போனாது காணாதுன்னு என் மருமவக்காரியும் சேத்துல கெடுக்கா. என்னட்டி சொல்லுத? அவ வயிற்று பிள்ளைக்காரி, வீட்டுல கிடக்காம இப்படி காட்டுக்குள்ள போய் அலையலாமா? காத்து கருப்பு அடிச்சிட்டுன்னு என்ன செய்ய? ஆமா கனகா, நீ சொல்றது சரிதான். சரிதானே, என்னம்மா செய்ய? உன் மருமவக்காரி ஒழுங்கா இருக்க மாட்டா, அதுக்கு நீ இவளையும் சேர்த்து கெடுக்கணுமா? நான் போவேன்டி, நான் போயிட்டு உன் மருமவளை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி விட்டுருதேன். அவ கேட்க மாட்டாளே, ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா உயிரையே கொடுப்பா. அவ போய் உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிப்பாளே, எப்படி அவளை அனுப்பி விடுவேன்? நான் சொல்லி புரிய வச்சு அனுப்பி விடுதேன். வீட்டுல முந்தா நேற்று ராத்திரி போட்ட பாத்திரம் பூரா கழுவாம கிடக்கு. அவ எப்போ வந்து கழுவுவா? அவ தான் கழுவணும்னு நானும் கழுவாம வச்சிருக்கேன். வரட்டும், வந்து கழுவட்டும், அப்பந்தான் தெரியும். ஏமுட்டி, நீ கழுவ வேண்டியதானே? அவன் வரட்டும்னு முந்தானத்துல இருந்து கழுவாம போட்டு வச்சிருக்கியாக்கும். அவ தான் நான் பாத்திரத்தை கழுவிடுதாத்தேன்னு சொன்னா. கழுவ வேண்டியதானே? முந்தானத்து ராத்திரியில இருந்து ஒரே தேடமானத்துல அலைஞ்சா அப்புறம் எப்படி வீட்டுல பாத்திரத்தை கழுவ முடியும்? அதுக்குன்னு நான் எல்லா வேலையும் செய்ய முடியுமா? நான்லாம் செய்ய மாட்டேன், அவ தான் வந்து கழுவணும். உன் வீடு தானே நாரி போய் கிடக்கு, பாத்திரத்தை கழுவி போட்டா என்ன? வீடு நாறுனாலும் பரவாயில்ல, அவளே வந்து கழுவட்டும். நீ போய் அவளை வர சொல்லு. அதுக்கு தான் இப்போ வேகமாக காலையில் வந்தியாக்கும். நான் கூட என்னைய பார்க்கத்தான் வந்தேன்னு நினச்சேன். உன்னையே பார்க்க ஏமா வரப்போறேன்? நீ தானே இவளுகளை பூரா கூட்டம் சேர்த்துக்கிட்டு அலையிற தலைவி. என் மருமவக்காரியை சேர்த்து கெடுக்கிறதே நீ தான் முதல்ல. நீ மருமவட்ட கொஞ்சமாட்டு பாசமாக இருந்தால் தானே அவளும் உங்ககிட்ட பாசமாக இருப்பா. அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு நம்பி வந்திருக்கு, நம்ம தான் கொஞ்சமாக பாசமாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். அவள் வந்து வீட்டில் ஒழுங்கு வேலை செய்ய துப்பில்ல, அவளுக்கு சப்போர்ட் அடிக்க வந்துட்டா. இவ தான் அவளை கெடுத்துக்கிட்டு இருக்கா, பிறகு சப்போர்ட் அடிக்காமல் என்ன செய்வா? நீ இப்படியெல்லாம் பேசாத, நீ கிளம்பு. நான் கிளம்புறது இருக்கட்டும், இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அவன் வீட்டுக்கு வந்து சேரணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தில் அள்ளி போட்டுருவேன். முதல்ல போனோன்னே நெட்டச்சிட்ட சொல்லிடுதேன், உன் மாமியாக்காரி எங்கள் வீடு பூரா பாத்திரத்தை போட்டிருக்கா, நீ போய் கழுவுன்னு. சரியா? விரட்டி விடுதேன். அப்படி சொல்லி விரட்டி விடுற வழியை பாரு. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. பாத்திரத்தை பூரா அவன் கழுவட்டும்னு போட்டு வச்சிருக்க, பிறகு வீட்டில் உனக்கு என்ன வேலை கிடக்கு? இன்னைக்கு நல்ல வடை, பாயாசம், சோறு, குழம்பு, சாம்பார் அது இதுன்னு வச்சு நல்லா சாப்பிட போறேன். அப்போ தானே நிறைய பாத்திரம் சேரும். அவன் வந்தோடனே நிறைய கழுவுறதுக்கு கிடக்கும்ல, அதுக்கு தான். அடி பாவி, மருமவ கறிக்கு வீட்டில் வேலையை கொடுத்து துவச்சி எடுக்க துப்பில்ல, இவ காட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு இங்கே வந்து கிடக்கா. இவ எங்க போனான்னு தெரியல, போனையும் எடுக்க மாட்டேக்கா. ஏன் தான் இப்படி பண்ணுதாலோ? ஆமா, வீட்டை விட்டு விரட்டினது நம்ம தப்பு தானே. பிறகு அவ போவத்தான் செய்வா, போனவள நம்ம திட்ட முடியுமா?
அலெக்ஸ் அண்ணன் வாராரு, இவர்கிட்ட ஏதாட்டும் ஒன்று சொல்லுவோம். அலெக்ஸ் அண்ணே நில்லுங்க. என்னம்மா சொல்லு. மாலாவைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீரு? ஆமாம்மா, மாலாவத்தம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. எங்க இருக்கா? நான் நேத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், என்னால கண்டே பிடிக்க முடியலையே. அவ ஊருக்குள்ள இருந்தா தானே கண்டுபிடிப்பீங்க. அவங்க தான் ஊருக்குள்ளேயே இல்லையே. ஊருக்குள்ளே இல்லையா? வெளியூருக்கு எங்கேயும் போயிட்டாலோ? வெளியூருக்கெல்லாம் போல. நம்ம ஊர்ல ஒரு ஆத்தங்கரைக்கு பின்னால ஒரு காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ள கிடக்காளுக. காட்டுக்குள்ளேயா இருக்கா? ஆமா, ஊருக்குள்ள இருந்த மானம் பெயருமில்ல. என் வீட்டுல வந்து களவாண்டுட்டு போய் சொல்லியிருக்காங்கல்ல, அதனாலதான் தலைமறைவா இருக்காங்க. தலைமறைவா இருக்காளா? என்ன செய்ய முடியும் அண்ணாச்சி? தலைமறைவா இருந்துதானே ஆகணும், வேற வழி கிடையாது. அவ அந்த நெட்டச்சி அந்த லட்சுமி கூட்டம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா காட்டுக்குள்ள கிடக்காளுக. சரிம்மா, உன் வீட்டில் வந்து அவ முருங்கைக்கீரையை பறிச்சது தப்பு தான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டுதேன். முருங்கைக்கீரையை பறிக்கல, கொப்போட உடைச்சி களவாண்டிருக்காளுக. சரி, கீரையை பறிச்சது தப்பு தான், மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்ட எப்படி? நஷ்ட ஈடு கொடுங்க. நஷ்டஈடா? நஷ்டஈடு எவ்வளோ வேணும்? முருங்கைக்கீரைக்கு 100 ரூபா வேணா தரட்டா? உங்க 100 ஓவாய வச்சு நாக்கு வலிக்கவா? எனக்கெல்லாம் 10 லட்சம் வேணும்பா. பஞ்சாயத்திலேயே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டோம்ல. போமா அங்கிட்டு. நானே 1000 ரூபாய்க்கு தினம் நாக்கு தள்ளி வேலையை பார்த்துட்டு வரேன், இவளுக்கு 10 லட்சம் வேணுமா? போங்க போங்க, நீங்க போய் கூப்பிட்டாலும் மாலை வரமாட்டா. அவ அங்க திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு கிடக்காளுக. நீங்க போய் கூப்பிட்டோன்னு அப்படியே வந்துருவாளாக்கும். ஏன் பொண்டாட்டி எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியுமா? நீ தூர போ. வந்துட்டா 10 லட்சம் கேட்டுக்கிட்டு. இவ வீட்டில் போய் முருங்கைக்கீரையை பறிச்சது தப்பே கிடையாது. இந்த ஆளு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்கிட்ட இப்படி பேசிட்டு போவாரு? வர வர ஊருக்குள்ள நம்மளுக்கு எதிரிக கூடிக்கிட்டே போறாங்களே. எல்லாரும் கதையும் சேர்த்து முடிக்கணும் போல. இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன சும்மா விட்டா தானே. பெரிய அண்டா நிறைய பாயாசத்தை கிண்டி இவங்க எல்லாருக்கும் போற்ற வேண்டியதான். என்ன இந்த பிள்ளை என்ன காணும்? ஆன்ட்டி வர சொல்லி போன் அடிச்சாங்க, அதனால காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு அவசரமா வந்திருக்கேன். எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. வாமா வா, சொன்ன நேரத்துக்கு வரமாட்டியோ? மன்னிச்சிருங்க ஆன்ட்டி, நான் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். லீவு சொல்லிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரி, வந்து உட்காரு. உட்கார சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆன்ட்டி. உட்கார சொன்னதுக்கு நன்றியா? ஆமா ஆன்ட்டி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். விஜய் ஃபோன் போட்டானா? 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் போட்டாரு ஆன்ட்டி. 3 நாளைக்கு முன்னாலேயா? அப்போ தினம் பேச மாட்டியா? இல்ல ஆன்ட்டி, நான் படிக்கிறேன்ல, அதனால அவர் என்னைய தொல்லை பண்ண மாட்டாரு. நானும் அவர் வேலை செய்யறதுனால அவரை தொல்லை பண்ண மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் பேசுவோம். சரி சரி, அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் போடுவான்ல, அன்னைக்கு நீ பேசக்கூடாது. ஏன் ஆன்ட்டி? இனிமே நீ என்னைக்குமே விஜய் ஃபோன் போட்டான்னா பேசவே கூடாது. என்னாச்சு ஆன்ட்டி? எதுக்கு விஜய் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? இங்கே பாருமா, நான் சொல்லுதனேன்னு தப்பாக நினைக்காத. என் பிள்ளை நல்ல வசதியாக வாழ்ந்த பிள்ளை. அது எனக்கு நல்லா தெரியும் ஆன்ட்டி. தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி செய்யலாமா? நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆன்ட்டி? நீ என்னம்மா தப்பு செய்யலை? நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து செஞ்ச வேலை தானே இது. எனக்கு ஒன்றும் புரியல ஆன்ட்டி. நல்ல வசதியான வீட்டு பையனை பார்த்து வளைச்சி போட்டுட்டு காலம் பூரா நல்லா செட்டில் ஆயிடலான்னு பார்க்கீங்களோ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, தப்பா நினைக்காதீங்க. ஏன் அவனுக்கு நல்ல பெரிய பெரிய இடத்துல இருந்து சம்மந்தெல்லாம் வருது. நான் அவங்கள ஏதாவது ஒரு பொண்ணை தான் பார்ப்பேன். உன்னையே வந்து என் மவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அதனால நீ வந்து இனிமேல் ஃபோன் பண்ண எடுக்கக்கூடாது. நீ அவன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடணும். ஏன் ஆன்ட்டி இப்படிலாம் பேசுவீங்க? அங்கிள் வந்து எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு பிறகு தானே நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். அவர் கிடக்கார் இழிச்ச வயறு. ஊருக்குள்ளே வேணா அவர் சொல்லிக்கிட்டு அலையிறதெல்லாம் பெருசாக தெரியலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே நான் வச்சது தான் சட்டம். நான் சொல்கிறத இங்கே செல்லுபடியாகும். நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும். என் மவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. என் மவனுக்கு நல்ல பணக்கார வீடாக பார்த்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால முதலும் கடைசியுமா சொல்லுதேன், நீ என் மவன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிரு. இல்லைன்னா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாம்மா? நல்லா கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கோ. ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன செய்யனே ஒண்ணுமே புரியல. விஜய் என்கிட்ட இருந்துருவாங்களா? நல்ல வேலை, இந்த பிள்ளைகிட்ட பேச வேண்டியது பேசியாச்சு. அடுத்து புரோக்கர் ஜாதகத்தெல்லாம் கொண்டுட்டு வருவார். நல்ல பிள்ளைய பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதுதான்.
ஐயோ செல்பா வராளே, இவளும் அடுத்து கதையை கேட்பாளே. லட்சுமி அக்கா எங்க போயிட்டு வரீங்க? தூரமா? ஏட்டி மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு வரேன். அப்படியா, சரி. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமாட்டி, என்ன செய்ய, நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அப்போ ஒத்த ரோசா காட்டுக்குள்ளையா கிடக்கா? ஆமாட்டி, அவ காட்டுக்குள்ளதான் கிடக்கா. அவ காட்டுக்குள்ள கிடக்காங்கிற விஷயம் எங்களுக்கே நேத்து ராத்திரி தான் தெரியும். உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? நேத்து ராத்திரி ஒரு 1:30 மணி இருக்கும். யாரோ வீட்டு கதவை தட்டுனாங்க. நான் கூட பேய் தான் வந்து தட்டுது போலன்னு கதவை திறக்காம பயந்துகிட்டே உட்கார்ந்துருந்தேன். பிறகு செல்வி சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தேன். அப்பந்தான் சொன்னா எல்லாம் அவளும் காட்டுக்குள்ள கிடக்காளுகன்னு. ஏ அப்பா, ராத்திரி 1:30 மணிக்கு கதவை தட்டி சொல்ற விஷயமாமா இது? என்னதான் நடந்துச்சு? ஒழுங்கா விஷயத்தை சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அன்னைக்கு பஞ்சாயத்துல நடந்துச்சுல, அதுக்கு எல்லாத்துக்கும் மாலாதான் காரணம்னு சொல்லி அலெக்ஸ் வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க மாலாட்ட போய் சொல்லுங்க, ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நாங்கெல்லாம் இருக்கோம்லன்னு சொல்லுங்க. வீட்டுக்காரர் விரட்டி விட்டா போட்டும், நம்ம நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு அவட்ட போய் சொல்லுங்க. ஏ அம்மா, இருக்கிற பிரச்சனையில இவ வேற பிரச்சனை இழுத்து விடுதாளே. வீட்டுக்காரர் விட்டுட்டு போனா போட்டுங்க. இவ வீட்டுக்காரர் விட்டுட்டு போனதுக்காக எல்லாரும் போகணுமா? என்ன யோசிக்கீங்க லட்சுமி அக்கா? நான் போய் சொல்லுதம்மா, சொல்லுதே. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போவேன், காட்டு பக்கம் போவேன். போகும்போது சொல்லுதே. சரி, எனக்கு ரேஷன் கடைக்கு போகணும், நேரம் ஆயிட்டு, போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. என் புருஷன் அந்த விலங்காத பையன் எந்த காட்டுக்குள்ள கிடக்கானோ? எப்பா, இந்த மாலை காட்டுக்குள்ள போனாலும் போனா அவ என்னைய பார்த்து கேள்வி கேட்கலுங்க. நானும் பேசாம அங்கேயே கிடந்திருக்கலாம். இங்க வந்தது தப்பா போச்சு. ஊர்ல போறவன் வரவளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. பாத்தீங்களா மாலாக்கா, காலையில எந்திரிச்ச உடனே உங்க மாமியார் கூட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நான் போகாம உன் கூட இருக்கேன் பாத்தீங்களா? நீ எதுக்கு போகாம இருக்க? வீட்டுக்கு போனா உங்க மாமியார் உன்னைய வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு தானே இங்க கிடக்க. ஆமாக்கா, வீட்டுக்கு போனா ஒரே வேலை. எப்ப பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யின்னு இதாட்டம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ, வேலை செய்ய தப்பிச்சு இங்க கிடக்கலான்னு பாக்கியோ? இதெல்லாம் பப்ளிக்ல சொல்லக்கூடாது. நானும் தானமா இருக்கேன். ஆமா, நீ உன் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகலையா? எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் கிடக்க. நானு போகணும். எங்க வீட்டுக்காரர் வேலையெல்லாம் இப்ப பாத்துருந்தாரு. கொஞ்சம் அவர் திருந்திட்டார் பத்தியா, அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவர் என் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவாரு. அதனால 2 நாளைக்கு லீவு எனக்கு. சீனி கிழங்கு நல்ல டேஸ்டா இருக்கே. ஆமாட்டி, நல்ல நேத்து பூரா மீனை சுட்டு தின்னாச்சு. இன்னைக்கு சீனி கிழங்கா? இந்த கிழங்கு உங்களுக்கு எங்க கிடைச்சது? நெட்டச்சி தான் காலையிலே போய் பறிச்சுட்டு வந்து கொடுத்தா. அவளுக்கு தான் தெரியும். ஏக்கா, காட்டுக்குள்ள நிறைய கிடக்குக்கா. உங்க அப்பா தோட்டம் வச்சிருக்காங்கல்ல, அதனால இலைய பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஆமா, திங்கிற ஐட்டம்லாம் நம்ம கண்ணில் கரெக்டா பட்டுரும்ல. காலையிலக்கு சீனி கிழங்கு வச்சு கதையை முடிச்சிட்டீங்க. மத்தியானத்துக்கு என்ன செய்ய போறீங்க? மத்தியானத்துக்கு மறுபடியும் மீன் பிடிக்க வேண்டியதான், வேற என்ன செய்ய? இப்படியே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு கடைசியில இதான் கதையா? பாப்புண்டி, இப்படியே இருக்க முடியாது. 2க்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போக வேண்டியதான், வேற என்ன செய்ய? அலெக்ஸ் என்ன வந்து கூப்பிட்டா போயிருவீங்கல்ல? அவரெல்லாம் வரமாட்டாரு டி. வீட்டை விட்டு ஓடுன்னு விரட்டினவர். அவர் கூப்பிட வருவாராக்கும். அவர் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் வருவாரு பாருங்க. பாப்பும் அவர் வரமாட்டாரு. மாலா, என்ன தலைப்பக்கட்டு மண்டையர் கூப்பிடுற மாதிரி கேக்கு? எனக்கு மட்டும்தான் கேக்கா, உங்க 2 பேருக்கு சேர்த்து கேக்கா? எங்களுக்கும் நல்லா கேக்குமா? அது எப்படி டி? எனக்கு மட்டும்தானே கேட்கணும், உங்களுக்கெல்லாம் எப்படி கேக்கு? அவர் பின்னால நிக்காருல்ல, அதனால எங்களுக்கும் சேர்த்து கேக்கு. பின்னால நிக்காரா? அது பிரம்மையா இருக்கும் டி. அவர்லாம் வரமாட்டாரு. ஏம்மா, நான் பின்னால தான் நிக்கேன், திரும்பி பாரு. அண்ணாச்சி, யார் நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சும்மா விளையாடாத, காட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு வா. ஒத்த சீனி கிழங்கு திங்கிறது பொருட்களையா? அதுக்கும் பங்குக்கு வந்துட்டீரா? தர முடியாது, போங்க. உன் சீனி கிழங்கு எனக்கு வேண்டாம், நீ வீட்டு பக்கம் வா. நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்? அந்த வீட்டில் நான் இருந்தாலே உங்களுக்கு அசிங்கம்னு சொன்னீரு, பிற எதுக்கு என்னைய கூப்பிடுதீரு? நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், தெரியாம பேசிட்டேன், நீ வீட்டுக்கு வா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, கிளம்புங்க. ஏமாலாம் இப்படிலாம் பேசுதே? உன்னைய நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நீ அம்மாக்காண்டி தான் கீரை பறிக்க போனேன். நான் தான் ஏதோ ஆத்திரத்தில் அவசரத்தில் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிரு. ஓஹோ, உங்களுக்கு கோவம் வந்தால் என்னனாலும் பேசுவீங்க. ஆனால் நாங்கள் எதுனாலும் பொறுத்துக்கிட்டே போகணுமோ? எங்களுக்கெல்லாம் கோவம் வராதோ?
நான் பேசுனது தப்புதான்னு சொல்லுதம்ல. இதுக்கு மேலே உன்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. மாலாக்கா, அதான் அலெக்சன் இவ்வளோ தூரம் சொல்லுதாருல்ல, போங்களேன். ஆமாட்டி, யோசிக்காத. அவரே இறங்கி வந்து தானே கூப்பிடுதாரு. நீ போக வேண்டியதானே. நீ ரொம்ப பந்தா பண்ணாத. உங்களுக்கெல்லாம் தெரியாது டி, நான் எவ்வளவோ சொன்னேன் தெரியுமா, நான் எந்த தப்பும் செய்யலன்னு. இவர் கேட்டாரா, வீட்டை விட்டு போன்னு நிற்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் வந்தேன் தெரியுமா. இப்போ என்னடானா மன்னிச்சிரு, வீட்டுக்கு வான்னு கூப்பிடுதாரு. இவர் போகணும், நான் வானா வரணுமா? நான் என்ன இவர் வீட்டுக்கு நாய்க்குட்டியா? அவர் திருந்தி தானே வந்து கூப்பிடுதாரு. நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ல. மாலா இங்கே பாரு. மாலா சாரி மாலா, என்னையும் மன்னிச்சிரு. இனிமே அப்படி செய்ய மாட்டேன். எப்படி செய்ய மாட்டேன்? இனிமே எந்த காரணத்தை கொண்டு ஒன்று ஏச மாட்டேன். வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன். இப்போ மட்டும் எப்படி புத்தி வந்துச்சு? தலைவர் தான் சொன்னாரு, நீ கொஞ்சமாட்டும் விட்டு கொடுப்பா, மாலை செஞ்சது தப்பு கிடையாதுன்னு சொல்லி. அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. நான் உன்னைய புரிஞ்சுக்கிடலையேன்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனால தான் நான் மனசு மாறி உன்னைய கூப்பிட வந்தேன். ஓஹோ, தலைவருக்கு புரியறது கூட கெட்டின பொண்டாட்டியை பற்றி உங்களுக்கு புரியல. அதான் மன்னிச்சிருன்னு சொல்லுதம்ல. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. மாலாக்கா போங்க மாலாக்கா, ப்ளீஸ். அலெக்சன்னு பாவும். ஆனால் நான் வாரேன். இதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கு மேலே என்னைக்காவது என்னையே இப்படிலாம் போக சொன்னீருன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஜென்மத்துக்கு உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன், உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். அதுக்கு சம்மதம்னா இப்போ நான் வாரேன். சரி வா, உன்னை என்னைக்குமே நான் இந்த மாதிரி விரட்டி விட மாட்டேன். சரி வாரேன். ஆனால் இந்த சீனி கிழங்கு தின்னு முடிச்சிட்டு தான் வருவேன், சரியா? ஆ சரிம்மா, சாப்பிட்டு முடிச்சிட்டு வா. நாங்கள் மட்டும் காட்டுக்குள்ளே கடந்து என்ன செய்ய? எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. ஆமாப்பா, எனக்கெல்லாம் நடக்க முடியாது. நானும் வண்டியில தான் வருவேன். அந்த வண்டியில் 2 பேர் தானே உட்கார முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா 3 பேர் உட்காரலாம். இவளுக்கு 3 பேரையும் வச்சு நான் ஒருத்தன் 4 பேர் சேர்ந்து எப்படி போக முடியும்? எங்கள் 3 பேரையும் சேர்த்து வண்டியில் கூட்டு போகிறதா இருந்தால் வாரோம், இல்லைன்னா மாலாக்காவை விட மாட்டோம். கூட்டு போகிறேம்மா, கூட்டு போகிறேன். எல்லாரும் வாங்க. அப்படி வாங்க வலிக்கு. சீனி கிழங்கு சுட்டா திங்கிங்க, எனக்கு ஒன்று தாங்களேன். ஒத்த தோல் கூட தரமாட்டோம். நான் கஷ்டப்பட்டு மண்ணுக்குள்ளே இருந்து தோண்டி கொண்டு வந்திருக்கேன். நேற்று பூரா இங்கே கிடந்திருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே கிடந்திருக்கோம். கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இது உண்டு. சும்மா இப்போ வண்டியில் வந்து உட்காந்துக்கிட்டு சீனி கிழங்கு தானு கேட்டால் தந்துடுவோமோ? அதானே, ஒத்த தொழியை கூட கொடுக்க கூடாது. எல்லாம் என் நேரம்.